எக்ஸ்பெக்டிங் மதர், தாய்மையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற பெண்களோட அந்த அழகான நாட்கள் பத்தி கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு எபிசோட்ல பேசினோம். ஆனா அந்த தாய்மையே அடைய முடியாம வெறும் எதிர்பார்ப்பு மட்டுமே வாழ்க்கைங்கிற ஏக்கத்தோட இன்னைக்கு இந்தியாவில் பல பெண்கள் இருக்காங்க. ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை பெற சாத்தியமின்மை, இதுதான் இன்னைக்கு இந்தியாவில் புதுசா ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கிற ஒரு பேண்டமிக்னே சொல்லலாம். அவ்வளோ மோசமான ஒரு விஷயம். ஏன் ஆண்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இல்லையா? இருக்கு. இன்ஃபேக்ட் ஆண்டாண்டு காலமாக இருந்திருக்கு. ஆனால் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்காவாசி கேசஸில், மெஜாரிட்டி கேசஸில் அவங்க செஞ்ச சில தவறுகளால், அவங்களுடைய தவறான சில பழக்க வழக்கங்களால் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு. ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் பல பெண்களுக்கு அவங்களுக்கே தெரியாத சில காரணங்களாலையும், தெரிஞ்சாலும் தவிர்க்க முடியாத சில காரணங்களாலையும் இந்த இன்ஃபர்டிலிட்டிங்கிறது ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு இருக்கு. அது என்ன காரணம்னு தெரியும் பொழுது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். வெல்கம் டு வித்அவுட் மேக்கப் வித் விஸ்வா. ஒரு ஹெல்த்தியான பெண்ணுக்கு மெனோபாஸ் அப்படிங்கிறது 45 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்றாங்க. மெனோபாஸ்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், பட் ஸ்டில் ஃபார் ஃபியூ ஹூ டு நாட் நோ. சர்டன் ஏஜுக்கு அப்புறமா பெண்களுக்கு வந்து நேச்சுரலி பிரெக்னென்ட் ஆக முடியாது இல்லையா? அந்த ஸ்டேஜை தான் வந்து மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து 45 to 55 இயர்ஸ்க்குள்ள வந்தால் தான் அது ஹெல்த்தின்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் 100 பெண்களுக்கு 29லேருந்து 34 வயசுக்குள்ளேயும், 108 பெண்களுக்கு 35லேருந்து 39 வயசுக்குள்ளேயும் மெனோபாஸ் வந்துருக்கு. இட்ஸ் ரியலி ஷாக்கிங். அண்ட் இதில் இன்னும் வருத்தமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்தியாவில் படித்த பெண்கள், கரியர் ஓரியன்டாக ஒரு ஜாப்ல இருக்கிறவங்க முக்காவாசி பேர் இன்னைக்கு 28 வயசுக்கு அப்புறம் தான் மேரேஜுங்கிற ஒரு விஷயத்தையே யோசிக்கிறாங்க. இந்த ஏஜ் குரூப் தான் 30 to 35 ஏஜ்ல இருக்கக்கூடிய நிறைய இந்தியன் பெண்களுக்கு இன்னைக்கு ஒவேரியன் ரிசர்வ்ங்கிறதே வந்து ரொம்ப ராக் பாட்டம் மினிமம்க்கு போயிடுச்சுன்னு எக்கனாமிக் டைம்ஸோட ஒரு சர்வே சொல்லுது. ஒவேரியன் ரிசர்வ்ன்றது என்னன்னா, பிரெக்னன்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ், ஹெல்த்தி எக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த எக்ஸோடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா பேர் மினிமம்க்கு போயிடுது. எந்த வயசுக்குள்ள? 30லேருந்து 35 வயசுக்குள்ள நிறைய பெண்களுக்கு. அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவில் கொத்தா நிறைய பெண்கள் வந்து இந்த ஏஜ்லயே தேர் மூவிங் டுவர்ட்ஸ் இன்ஃபர்டிலிட்டி. ஆல்ரெடி ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கிற இந்த ஃபர்டிலிட்டி ரேட் 2025 அப்புறம் இன்னும் கீழே போகும்னு சொல்றாங்க. இதுக்கான நேரடி சாட்சி தினமும் புதுசா முளைச்சிக்கிட்டு இருக்கிற ஃபர்டிலிட்டி அண்ட் ஐவிஎஃப் சென்டர்ஸ். ஒரு 20 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்க, இத்தனை ஃபர்டிலிட்டி அண்ட் ஐவிஎஃப் சென்டர்ஸும் அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் எங்கேயாவது பார்த்துருக்கோம். இப்போ திடீர்னு கொஞ்ச நாளா இந்தியாவுடைய ஃபீமேல் ஃபர்டிலிட்டி ரேட் இவ்வளவு மோசமா போனதுக்கு என்ன காரணம்? திரும்ப நம்ம கிட்ட ஒரு 2-3 காரணங்களை சொல்லிட்டே இருக்காங்க. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் என்னுடைய வருத்தம் என்னன்னா, 4வது காரணத்தை மறைச்சு திரும்ப ஒரு 2-3 காரணங்களையும் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். மென்டல் ஸ்ட்ரெஸ், எஸ்பெஷலி வேலைக்கு போற பெண்களுக்கு இந்தியாவில் இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சில ரிசர்ச் அண்ட் ஸ்டடிஸ் சொல்லுது. அதனால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் PCOS, PCOD, இது வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா சொல்றாங்க. ஃபைன், அக்செப்டட். ஸ்மோக்கிங், இந்தியன் விமன் தான் வேர்ல்ட்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்மோக்கர்ஸ். அதாவது யூஎஸ்க்கு அப்புறமா இந்தியாவில் உள்ள பெண்கள் தான் வந்து வேர்ல்டுலேயே அதிகமாக சிகரெட் பிடிக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு வந்து பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் அவங்களுடைய ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காரணமாக சொல்றாங்க. ஃபைன், அக்செப்டட். ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், அந்த ஜங்க் ஃபுட்ஸில் நிறைய பிளாஸ்டிசைசிங் கெமிக்கல்ஸ் இருக்கு, அது கூட வந்து ஃபீமேல் ஃபர்டிலிட்டியை இம்பாக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஃபைன், அதுவும் அக்செப்டட். இதெல்லாம் நமக்கு காலங்காலமாக தெரிஞ்ச விஷயங்கள், நாம தெரிஞ்சே செய்யற விஷயங்கள். ஆனால் நமக்கே தெரியாமல், தெரிஞ்சாலும் நம்மளால தவிர்க்க முடியாத ஒரே ஒரு விஷயத்தால இன்னைக்கு இந்தியாவில் பல பெண்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ஏற்பட்டிருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டடி ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. சானிட்டரி நாப்கின்ஸ் ஒரு சானிட்டரி பேட்ஸ் ஏறக்குறைய 13 வயசுல இருந்து ஆல்மோஸ்ட் 50 வயசு வரைக்கும் பெண்களால கொஞ்சமும் தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நான் சொல்ல போறத கொஞ்சம் கவனமா கேளுங்க. எஸ்பெஷலி பெண்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கேளுங்க. சானிட்டரி பேட்ஸ்ல உள்ள 2 முக்கியமான கெமிக்கல்ஸ் பெண்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கும்னு சொல்றாங்க. ஒன்னு டாலேட்ஸ், இன்னொன்னு VOC, வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இந்த 2 கெமிக்கல்ஸுமே சானிட்டரி பேட்ஸ் தயாரிக்கும் போது அவங்க யூஸ் பண்ற இன்கிரீடியன்ட்ஸ். இது 2மே ரொம்ப ரொம்ப மோசமான கெமிக்கல்ஸ். இதை பத்தி நீங்க எங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க, ரொம்பவும் ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய வரும். டாக்ஸிக் லிங்க் அப்படின்னு ஒரு டெல்லி பேஸ்ட் என்விரான்மெண்டல் NGO ஒரு 10 சானிட்டரி பேட்ஸ் பிராண்ட்ஸை எடுத்து, ரொம்ப பாப்புலர் பிராண்ட்ஸை எடுத்து டெஸ்ட் பண்ணி ரிசர்ச் பண்ண போது அந்த 10 பிராண்ட்ஸ்லயுமே இந்த 2 கெமிக்கல்ஸும் ரொம்ப எக்ஸசிவ் குவான்டிட்டிஸ்ல இருக்கிறது தெரிய வந்துச்சு. இந்த டாக்ஸிக் லிங்க்ங்கிற அந்த NGO உடைய சீஃப் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் பிரீத்தி மகேஷ் இதை வந்து பல இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காங்க. நான் இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூங்கிறதுனால நான் இதை கொஞ்சம் மைல்டா சொல்றேன், பட் அவங்க இதை வந்து ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி இன்டெப்தா பேசியிருக்காங்க. You know, the study that we did, we tested 10 brands of sanitary napkins, and we found
chemicals like phthalates and VOCs, which is volatile organic compounds. But then women have the right to know what kind of chemicals are there in their product and what kind of harmful impact they have on our health. அவங்க சொல்ற ஒரு விஷயத்துல எனக்குமே ரொம்ப உடன்பாடு இருந்துச்சு. உடனே சானிட்டரி பேட்ஸை யூஸ் பண்ணாதீங்க, இதை தயாரிக்கிற கம்பெனிஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணணும், இதை சொல்றதுக்காக இல்லை இந்த எபிசோட். The purpose of this episode is that every woman has the right to know what goes into what she is using. அதாவது தான் பயன்படுத்துகிற பொருளில், எஸ்பெஷலி சானிட்டரி பேட்ஸ் மாதிரி ஒரு சென்சிட்டிவான பொருளில் என்னென்ன ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்குது, அது அவங்களுடைய ஹெல்த்தை எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை ஒவ்வொரு இந்திய பெண்ணுக்கும் உண்டுன்னு நான் நம்புகிறேன். How safe is your sanitary pad? இப்போ உடனே உங்கள் எல்லார் மனசுலையும் வரக்கூடிய இமீடியட்டான கேள்வி, எந்தெந்த பிராண்ட் ஆஃப் சானிட்டரி பேட்ஸில் இந்த மாதிரி மோசமான டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்குது, ரைட்? பிராண்ட் வாரியாக லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேன், எபிசோட ஃபுல்லாக பாருங்கள். நான் மட்டும் இல்லை, சில பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்ஸும் மீடியா ஹவுசஸும் கூட இதை சொல்லியிருக்காங்க, அதையும் இந்த எபிசோடில் பார்க்கலாம். But sanitary pads are not all that safe is what the study has found. All the women out there watching this story right now, have you ever thought about the fact that your sanitary pad could contain harmful chemicals? சரி, சானிட்டரி பேட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த தாலேட்ஸ் அண்ட் விஓசிஸ் மாதிரி கெமிக்கல்ஸால உடம்புல என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், இது உங்க மனசுல இருக்கிற அடுத்த கேள்வி. பெண்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் டைரக்டா இம்பாக்ட் பண்ணக்கூடும்னு சொல்றாங்க. இதனால பிரெக்னன்சி ஏற்படாம போகலாம்னு சொல்றாங்க. சில பேருக்கு கேன்சர் கூட வரலாம்னு சொல்றாங்க. இது போக PCOS, PCOD, endometriosis சொல்லிக்கிட்டே போறாங்க. Whether organic or synthetic, contain high amounts of chemicals, prompting various diseases. These chemicals can even cause infertility. Phthalates, kind of typically are known to cause a lot of reproductive related issues. So, they are supposed to cause PCOD, endometriosis. இந்த தாலேட்ஸ் அண்ட் விஓசிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப காமனான கெமிக்கல்ஸ். இது ஒன்றும் சானிட்டரி பேட்ஸ்ல மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள்ல இந்த 2 கெமிக்கல்ஸும் இருக்கு. அதனால என்ன எல்லாம் செத்து போயிட்டாங்களா? இப்படி ஒரு ஆர்குமெண்ட்டை வைப்பாங்க. மற்ற பிளாஸ்டிக் பொருள்ல இருக்கிறது வேற, இதுல இருக்கிறது வேற. மற்ற பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் எங்க வச்சு யூஸ் பண்றோம், சானிட்டரி பேட்ஸை நம்ம எங்க வச்சு யூஸ் பண்றோம், வித்தியாசம் இல்லை. நாங்கள் பெர்மிட்டட் குவான்டிட்டிஸில் தானே மிக்ஸ் பண்ணுறோம். கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற பெர்மிட்டட் குவான்டிட்டிஸ், கம்மியான குவான்டிட்டிஸில் தானே நாங்கள் இந்த கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு முட்டு கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளவு கம்மியான குவான்டிட்டிஸில் மிக்ஸ் பண்ணாலும் அது விஷம். அதுவும் எதில் மிக்ஸ் பண்ணுறீங்க? சானிட்டரி பேட்ஸில் மிக்ஸ் பண்ணுறீங்க. சானிட்டரி பேடுங்கிற ஒரு விஷயம் ஒரு பெண் தன்னுடைய 12-13வது வயசுலேருந்து ஆல்மோஸ்ட் 50 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 30 to 40 இயர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு சென்சிட்டிவான ஒரு பொருள். விச் மீன்ஸ் continuous usage of toxic materials over a period of 30 to 40 years. அது எந்த மாதிரி ஒரு விளைவுகளை ஏற்படும்? நீங்கள் மற்ற பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணும்போது அது ஸ்கின் மூலமாகவோ இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஓரல் இன்டேக் மூலமாக வயிற்றுக்கோ அப்படி தான் போகும். ஆனால் சானிட்டரி பேட்ஸில் இருக்கிற டாக்ஸின்ஸ் மட்டும்தான் வெஜைனல் ட்ராக்ட் வழியாக டைரெக்டாக உங்கள் உடம்புக்குள்ளே போகுது. அந்த மாதிரி வெஜைனல் ட்ராக்ட் வழியாக போகக்கூடிய எந்த விதமான விஷப்பொருளாக இருந்தாலும் மற்ற பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை விட அதோடைய அப்சார்ப்ஷன் லெவலும் சரி, அது கிரியேட் பண்ணுற இம்பாக்டும் சரி, மல்டி டைம்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. Anything which is in contact with the vaginal area has the capacity of absorbing 10 to 70% higher than your skin or oral exposure. சரி, நம்ம ரொம்ப நேரமா வெயிட் பண்ற அந்த क्वेश्चனுக்கு வருவோம். எந்தெந்த பிராண்ட்ஸ் ஆஃப் சானிட்டரி பேட்ஸ்ல இந்த மாதிரி டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. Whisper Ultra Clean, Stay Free Dry Max, Sophie Antibacterial, 9 Dry Comfort, Bella Regular Dry Wings, Ever Eve Ultra Sanitary Napkins. இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ரிப்போர்ட், நான் சொன்னேன் இல்லையா, டாக்ஸிக் லிங்க்ஸ் அப்படிங்கிற அந்த NGO அவங்க பண்ணின ரிசர்ச்சோட ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டோட பேரு Wrapped in Secrecy, Toxic Chemicals in Menstrual Products. இதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு பெண்ணும் தவறாமல் தயவு செய்து அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாக படிங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அதுவும் குறிப்பாக அந்த ரிப்போர்ட்டோடைய பேஜ் நம்பர் 33, 34 பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிராண்ட்ஸில் என்னென்ன தாலேட் கெமிக்கல்ஸும் VOC காம்பவுண்ட்ஸும் இருக்குன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை படிச்சுட்டு அந்த கெமிக்கல்ஸோட பேரெல்லாம் கூகுள் பண்ணி பாருங்க. பெண்களோட உடம்புல அந்த கெமிக்கல்ஸோடைய சீரியஸ் எஃபெக்ட்ஸ் என்னெல்லாங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, இந்த எபிசோட எத்தனை பெண்களுக்கு முடியுமோ அத்தனை பெண்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விமன்ஸ் குரூப்லலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மறுபடியும் ஐ ரீஐட்டரேட், தான் யூஸ் பண்ணுற சானிட்டரி பேடில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை இந்த உலகத்தில் எல்லா பெண்களுக்கும் இருக்குது. இவ்வளோ பாப்புலர் பிராண்ட்ஸ் எதுக்காக இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்? என்ன கட்டாயம் அவங்களுக்கு? சாஃப்ட்னஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி.
அந்த பொருளுடைய தன்மை வந்து ரொம்ப சாஃப்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தாலேட்ஸுங்கிற கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸ், நறுமணம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக volatile ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் போன்ற சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒயிட்டாக க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளீச் போன்ற சில கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. What they do is they use chemical dyes to make it white, and then what they do is, though it's still hard cotton, you know, then they use 6 types of phthalates to make it soft, look like cotton, you know, and then it has very bad smell, so they use synthetic fragrances to suppress that bad smell, you know, which has VOCs. VOCs is volatile organic compounds. சரி, இப்போ எந்தெந்த பிராண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ எதுலலாம் இல்லை இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்? நல்ல பிராண்ட் எது? ஒருவேளை ஆர்கானிக் சானிட்டரி பேட்ஸ்ன்னு இப்போ சிலது வருது மார்க்கெட்டில், அதை வாங்கலாமா? ஆர்கானிக் சானிட்டரி பேட்ஸ் பிராண்ட்ஸ்லையும் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களே. In our study, we took both organic and the normal pads which are available in the market, and surprisingly, we found phthalates and VOC in all of them. அப்போ எதைத்தான் வாங்குறது? எந்த பிராண்டில் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்குது, எதில் இல்லை, எப்படி கண்டுபிடிக்கிறது? அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் முக்கால்வாசி சானிட்டரி பேட் பிராண்ட்ஸில் அதோடைய பேக்கெட்டில் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை போட மாட்டாங்க, போடுறது இல்லை. அதை போடணுன்ற கட்டாயமும் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா இந்த ப்ராடக்டை இந்தியாவில் ஒரு காஸ்மெட்டிக்காவோ கன்சியூமர் குட்ஸாவோ கிளாஸிஃபை பண்ணல. CDSCO, சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், அதுக்கு கீழே வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு அமைப்பு அது. அதுக்கு கீழே இது வர்றதுனால இந்த சானிட்டரி பேடுங்கிற ஒரு விஷயத்த இந்தியாவில் ஒரு மெடிக்கல் ப்ராடக்டாவோ இல்லை ஒரு மெடிக்கல் டிவைஸாவோ தான் இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்களே ஒழிய இதை வந்து ஒரு கன்சியூமர் குட்ஸ் ப்ராடக்டாக கிளாஸிஃபை பண்ணலை. அதனால இந்த ப்ராடக்டை தயாரிக்க பயன்படுற இன்கிரீடியன்ட் லிஸ்ட்டை அந்த பேக்கெட்டில் ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ அந்த பேக்கெட்டில் பிரிண்ட் பண்ணணுன்ற ஒரு கம்பல்சரி மேண்டேட் இந்த ப்ராடக்ட்க்கு இல்லை. அதனால அந்த இன்கிரீடியன்ட் லிஸ்ட்டை போடலை, அவனை போட சொல்லி சென்ட்ரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கட்டாயப்படுத்தவும் இல்லை. அந்த லிஸ்ட் இருந்தால் தானே தெரியும் அதில் என்னென்ன தவறான கெமிக்கல்ஸ் இருக்குன்னு. இந்த லிஸ்ட்டே இல்லைன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ஒரு சாதாரண சாக்லேட்லேயோ பிஸ்கட்லேயோ கூட இன்கிரீடியன்ட் லிஸ்ட் போடணும்னு ஒரு ரூல் இருக்குது. ஆனால் பர்சனல் ஹைஜீனுக்காக லட்சக்கணக்கான பெண்கள் வருஷ கணக்கில் யூஸ் பண்ணுற இவ்வளவு சென்சிட்டிவான ஒரு பொருளில் இவ்வளவு டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை யூஸ் பண்ணுற 90% பெண்களுக்கு அதை பற்றின ஒரு நாலேஜோ அவேர்னஸோ அவங்க கொடுக்கல. தொடர்ந்து 30-40 வருஷங்களுக்கு ஒரு பொருளை யூஸ் பண்ணுறீங்க, அதுவும் அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அந்த பொருளில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ், என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? உடனே சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக நிறுத்தணும் சொல்ல முடியுமா? ஒரு பெண்ணோட லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு கவர்மெண்ட் இந்தியாவுடைய மூல முடுக்கில் உள்ள வில்லேஜஸ்லாம் கூட போய் சானிட்டரி பேட்ஸோட கல்ச்சரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். ஆனால் அது அவங்களுடைய ரீப்ரொடக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய, ஃபர்டிலிட்டியை ஸ்பாயில் பண்ணக்கூடிய, PCOD, எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரி ரொம்ப சீரியஸான பிரச்சனைகளை அந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அந்த சானிட்டரி பேட்ஸில் இருக்குங்கிற உண்மை அந்த வில்லேஜில் உள்ள பெண்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு சிட்டிஸில் படிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய அர்பன் விமனுக்கே இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் இல்லை. இந்த கிராமத்து பெண்களுடைய நிலைமை என்ன? இந்த ப்ராடக்ட்டை தயாரிக்கிற கார்பரேட் கம்பெனிஸும் சரி, இதோட யூசேஜை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிற சென்ட்ரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் சரி, இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் பற்றின உண்மையை அந்த பெண்களுக்கு ஏன் எடுத்து சொல்லலை? கிளாசிக் கேஸ் ஆஃப் வீக் ரெகுலேட்டரி ஓவர்சைட். பொதுவாக நம்ம எல்லா எபிசோட்ஸ்லையுமே கூடுமான வரைக்கும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனால் இதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு மட்டும் தெரியும். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் உடம்புக்குள்ள போறதால பெண்கள் குழந்தை பெற்றுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம்னு சொல்றாங்க. அவங்க பயன்படுத்துற சானிட்டரி பேட்ஸ்ல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை பெண்களுக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு நம்ம பெண்களுடைய லைஃப்ல இன்றியமையாத, தவிர்க்க முடியாத ஒரு விஷயமான சானிட்டரி பேட்ஸ்ல கலக்கப்படுற கெமிக்கல்ஸால நாளைய தலைமுறையை நாம இழக்கணுமா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒட்டுமொத்த பெண்களுடைய மொத்த குரலும் கேட்கட்டும். ஒருவேளை அதிலிருந்து ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம். இட்ஸ் வித்வுட் மேக்கப் வித் விஷ்வா.